நேத்தோட வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு டிஎன் சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே ஆஃப் இயர்லி எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா 23/12/2024 அதோட ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே லீவ் விட்டுருக்காங்க. ஸோ லீவ் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. சார் இப்போ நேற்று லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 12th பிசிக்ஸ்க்கான ஆன்சர் கே அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், நேற்று நடந்த 11th ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் மேக்ஸ் நடந்துச்சு இல்லையா? ஸோ அதுக்கான ஆன்சர் கே இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வழக்கம் போல நம்ம எப்பயுமே ஃபர்ஸ்ட் 1 மார்க் பார்த்துடலாம். அதில் 1 மார்க்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, let A be be the subsets of the universal set n அப்படி இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? ஏபி ரெண்டுமே நமக்கு வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் தான் இருந்துச்சுன்னா அப்போ இதோட சப்செட்டும் எனக்கு, அதாவது இந்த கண்டிஷன் செட்டு எனக்கு என்ன இருக்கும்னா நேச்சுரல் நம்பரா தான் இருக்கும். Okay, second one. The number of constant functions from a set containing m elements to set containing n elements. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ m எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு செட்டு, அதுல இருந்து n எலமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு செட்டுக்கு மேப்பிங் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதோட மேப் ஆகுது, என்னோட மேப் ஆகுதா? அப்ப இதுக்கு n தான் ஆன்சர். அடுத்து இந்த கண்டிஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த கண்டிஷன்ல ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து 2. அடுத்து தேர்ட் ஒன், காஸ் கியூப் பை பை 8, காஸ் 3 பை பை 8, சைன் கியூப் பை பை 8, சைன் 3 பை பை 8. ஸோ இந்த கண்டிஷனுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2√2. ஸோ அடுத்தது மாடலஸ் ஆஃப் சைன் தீட்டா பிளஸ் மாடலஸ் ஆஃப் காஸ் தீட்டா. இதோட வேல்யூ ஃபங்க்ஷன் வந்து தீட்டாவா இருந்துச்சுன்னா அப்போ இன்டோல் வந்து நமக்கு என்னவா இருக்குன்னா 1/√2. அடுத்து இந்த ப்ராடக்ட் ஆர் ஒரு கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இது எதாவது டிவைட் ஆகும் அப்படின்னா ஆர் ஃபேக்டோரியலால் டிவைட் ஆகும். தேர்ட் ஒன் 213, அதாவது the number of 10-digit numbers that can be written by using the digits 2 and 3 is 2/10. அடுத்து எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? ஈவன் நம்பர்ஸ் இருக்கும்போது நம்ம இதுல ஒரு என்ன ஒரு 2 காமனா வெளியில எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எனக்கு என்ன வரும், 1 + 2 + இதே மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே போயிட்டு லாஸ்டா n வரைக்கும் நமக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸோட சம் வேல்யூக்கு வந்து நமக்கு ஃபார்முலா என்ன, முன்னாடி ஒரு 2 இருக்கு. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலானா n இன்டோ n + 1 by 2 அப்படிங்கிறதா ஃபார்முலா. கரெக்டா? இப்போ இந்த 2வும் 2வும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு n × n + 1 வரும் இல்லையா? ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து e⁻−2x அப்படின்னு கொடுத்துட்டு x கியூபோட கோஎஃபிஷியன்ட் என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து -4/3. அடுத்து 4 + 2√2 அண்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் வந்து 4 + 2√2 அப்படின்னு இருந்துச்சுன்னா அங்கே எனக்கு ஃபார்ம் கூட ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் என்ன இருக்கும்னா x + y -2 இருக்கும். அடுத்து இந்த கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ ஸ்லோப் கான்செப்ட் யூஸ் பண்ணீங்கன்னா கேவோட வேல்யூ 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்த 12th 1 மார்க். ஸோ இது மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸ் வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டாங்க. சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நமக்கு 0வா இருக்கும். அந்த கான்செப்ட் வச்சு போட்டோம்னா எக்ஸோட வேல்யூ 8ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் ஃபார்முலா. இதுக்கு டிட்டர்மினேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டிட்டர்மினன்ட் வந்து ஏபிசி அப்படின்னு வரும். அடுத்து லாஸ்ட் ஒன், இது பேரலோகிராம் ஏபி + பிசி + சிடி + டிஏ பேரலோகிராம் இல்லையா? அப்போ பேரல் சைஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ஆனா டைரக்ஷன் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கும். இப்போ ஏபிங்கிறது ஒரு டைரக்ஷன்னா சிடிங்கிறது அதோட ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கும். ஆக்சுவலா சிடிங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கும். அப்ப இது +a வெக்டார் அப்படின்னு எடுத்தோம்னா இது -a வெக்டார் இருக்கும். அதே மாதிரி இது +b வெக்டார் இது -b வெக்டார் எல்லாமே கேன்சல் பண்ணி 0 ஆயிடும். 15th ஒன், இதுல வந்து நீங்க மாடல்ஸ்லாம் ரிமூவ், அதாவது ஸ்கொயர் ஃபார்ம் அப்ளை பண்ணி நீங்க போட்டீங்கன்னா இதுக்கு வந்து -6 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து லிமிட் வேல்யூ x is extended to infinite ஆகும். அப்ப x க்கு பதிலா
இந்த வேல்யூ இன்ஃபினிட்டி அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணீங்கன்னா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வரும். அது இன்டிடெர்மினேட் வேல்யூ. அதனால ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி அப்ளை டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1/2 அப்படின்னு வரும். அடுத்து 17th ஒன் 2,5 கண்டினியூஸ் டு 2,5 அப்படின்ட்டாங்க. அப்ப எஃப் ஆஃப் 3ங்கிறது 12 அப்படின்னா எஃப் ஆஃப் 4.5ங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா அதுவுமே 12 தான். அடுத்து 18th ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம யூவி ஃபார்மேட்ல இருக்கு இல்லையா? ஸோ அப்போ யூவி ஃபார்மேட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணி எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் வந்து 1/2 பிளஸ் 5/4 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இது வந்து செகண்ட் சாப்டர் நமக்கு இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் ஏபிசி தான். அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது எக்ஸ் பிளஸ் 2. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? எக்ஸுக்கு பதிலாக 4 அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 1. ஓகேங்களா? சரி, இப்போ 1 மார்க் ஆன்சர் பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா? ஆன்சர் கீ நம்ம இங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? பாருங்க ஆன்சர் கீ உங்களுக்கு இருக்கு. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். இதுக்கு வந்து 0 தான் ஆன்சர். ஏன்னா டயகனல் வந்து 0 இருக்கு இல்லையா? டயகனல் 0 இருந்தா அந்த மேட்ரிக்ஸோட டிடர்மினன்ட் வந்து 0 தான். அப்போ இது தப்பு. ஓகேங்களா? ஓகே. ஓகே, அந்த ஆன்சர் கீ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப இதுல இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ்ல என்னென்னு கொஞ்சம் பார்த்துடலாமா? ஓகே, நான் மார்க் பண்ற கொஸ்டின்ஸ்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 21, 22, அதுக்கப்புறம் இந்த 25. நான் இந்த சம்மே இம்பார்ட்டன்ட் சொல்ல கிடையாது. இந்த மெத்தட்ல நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த மெத்தட்லயும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த மெத்தட்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும், நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த சிங்குலர் ஆர் நான் சிங்குலர், அதுக்கப்புறம் இந்த யூனிட் வெக்டர், அதுக்கப்புறம் ஸ்கேல், இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இது. அதுக்கப்புறம் இந்த டிஃபரன்சியேஷன் ஃபார்மேட்டர், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். அதே மாதிரி இந்த 30 கம்பல்சரி இருக்கு பாத்தீங்களா? இந்த மெத்தட்ல இருந்து அடிக்கடி ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம்லயுமே நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3 மார்க்ல இந்த 31st, அதுக்கப்புறம் 33, 34 இந்த மெத்தட்லயும் நமக்கு அதிகமா கொஸ்டின்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. 35 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10th பார்த்த மாடல் தான். அதுக்கப்புறம் 36, 37, 7 சாப்டர் இல்லைங்களா? நமக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதில் இருக்கு. தெளிவா பார்த்துக்கோங்க. பாருங்க, சும்மா சொன்ன மாதிரி ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் கேட்டிருக்காங்க இல்லையா? 2 வெக்டர்ஸ் கொடுத்துட்டு இங்க கடையில் அப்படியே ஆங்கிள்ஸ் கேட்டிருக்காங்க. டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட் எதில் வேணாலும் நம்ம போடலாம். எதுவும் அவங்க மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த டிஃபரன்சியேஷன். ஸோ இதெல்லாமே ஆக்சுவலாக நான் இதில் வந்து சம்ஸ் இம்பார்ட்டன்ஸ் சொல்ல கிடையாது. இந்த மாடல்ஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக ரிப்பீட்டடா கேட்பாங்க. ஸோ அதனால தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 5 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இந்த மாடல் ஏதாவது ஒரு கொஸ்டின் நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுல இந்த 2 மாடலுமே பார்த்துக்கோங்க. இந்த தியரம் பேஸ்ல ஒரு 4-5 கொஸ்டின் நமக்கு இருக்கு. நான் உங்களுக்கு தனி வீடியோ அப்லோட் பண்றேன். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த கொஸ்டின், இது ஆக்சுவலா இந்த சம்மு தான். இதுல தியரம் அப்ளை பண்ற மாதிரி ஒன்று வரும். அந்த தியரம். அதுக்கப்புறம் இந்த 44ல ஏ பி, இங்க இருக்கு பாருங்க தியரம். இந்த மெத்தட்ல இருக்கக்கூடிய தியரம் நிறைய கொஸ்டின் பேப்பர்ல இதை நான் பார்த்துட்டேன். அதனால இது கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. அப்புறம் 46ல ஏ பி கூட நமக்கு வேணாம். 46ல ஏ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 47th கொஸ்டின்ல ரெண்டுமே ஏ பி. இந்த மாடல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் தெளிவா பார்த்துக்கோங்க. ஏன்னா அடுத்த பப்ளிக் எக்ஸாம் நமக்கு வரப்போகுது இல்லைங்களா? ஸோ அதுல இந்த மாடல்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் நீங்க எங்கேயும் தேடி அலையணும்னா கம்ப்ளீட்டா எல்லா ஆன்சர்ஸுமே நம்ம கொடுத்துட்டோம். அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஒரு ஸ்டெப் கூட மிஸ் ஆகாம எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம ஆன்சர் கொடுத்துருப்போம். ஏன்னா நீங்க இதை பாக்குறப்பே உங்களுக்கு புரியணும் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளீட்டான ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இந்த லீவ்லயே இதெல்லாம் கம்ப்ளீட்டா பார்த்து வச்சுக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பப்ளிக் எக்ஸாம்ல இதுல இருந்தே நமக்கு நிறைய ஒரு சில கொஸ்டின்ஸ் ஒரு 2 5 மார்க்காச்சும் நமக்கு இதுல இருந்து ரிப்பீட் ஆயிடும். 2 மார்க் 3 மார்க் ஒன்னாச்சும் ரிப்பீட் ஆகும். 1 மார்க்ல ஒரு 2 கொஸ்டினாச்சும் ரிப்பீட் ஆகும். ஸோ பாஸ் ஆகுறதுக்கு நமக்கு இந்த இயர்ல நம்ம எழுதுன எல்லா டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாவே போதும். ஒரு 50 மார்க் பக்கமா நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே, சரி. இப்போ ஆன்சர் கீ உங்களுக்கு கிடைச்சிச்சு இல்லையா? கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த ஆன்சர் கீ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காம இது நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களை மாதிரி
அவங்களும் வந்து குறிப்பா மேக்ஸ்க்கு வந்து ஆன்சர் தேடிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களும் கொஞ்சம் பார்த்து யூஸ்ஃபுல்லா இத கொஞ்சம் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அவங்களும் கொஞ்சம் மேக்ஸ்லாம் பார்த்து வச்சுக்குவாங்க இல்லையா? சரி, ஓகே. இப்ப நம்ம சேனல பார்த்துட்டு இருக்கிறவங்க, நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இத வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா?